தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகம். ஐ மிஸ் யூ வித்யா. என்னால உன்னை மறக்கவே முடியல. ரொம்ப உன்னை மிஸ் பண்றேன் வித்யா. மறந்தாயே மறந்தாயே பெண்ணே என்னை ஏன் மறந்தாய்? ஐ லவ் யூ so much வித்யா. மறந்தாயே யாரோ என்று ஏன் கிடந்தாய்? தனிமையும் நானும் மீண்டும் ஒன்றாயானோ மறுபடி ஜீவா, என் பையன் இப்படி இருக்கிறத என்னால பார்க்க கூட முடியல. ஜீவா, ஏன்பா இப்படி உட்கார்ந்துருக்க? பாப்பா வந்து சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு பசி இல்லை, நீங்க போங்க. ஏண்டா ஜீவா இப்படி எல்லாம் பண்ற? அந்த பொண்ணுதான் உன்னை வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாலப்பா. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. எனக்கு தெரியும் வித்யா என்னை விட்டு போக மாட்டா. ஐயோ, இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியலையே. ஜீவா, அம்மா சொல்றத கேளுப்பா. அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆக போகுது. அவ உன்னை சுத்தமா மறந்துட்டாப்பா. ஓ, அவ என்னை மறந்துட்டாள்லம்மா. எனக்கு தெரியுமா, அவ என்னை ஏமாத்திட்டா. ஆனா அவளை மாதிரி என்னால இருக்க முடியலையேம்மா. நான் என்ன பண்ணட்டும்? சரி விடுப்பா ஜீவா, அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காத. வா சாப்பிடலாம். நீங்க போங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நீ எதை பத்தியும் நினைக்காதப்பா ஜீவா. சரிம்மா. இந்த பொண்ணு என் பையனை இப்படி ஆக்கிட்டாளே. என்ன பண்ண போறேன்? இவனை எப்படி சமாதானப்படுத்துறது? ஐ மிஸ் யூ வித்யா. என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லையாடி? இல்ல உங்க அம்மா சொன்னதுக்காக இப்படி பண்ணியா? எனக்கு என்ன சொல்லணும் ஒண்ணுனே புரியல. பட் என்னால உன்னை மறக்க முடியல வித்யா. பிடிக்கலைன்னா முதையே சொல்லி தொலைய வேண்டியதாண்டி. என்ன லவ் பண்றேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டீல. ஜீவா, உன்னை ஏமாத்திட்டேனா ஜீவா? என்ன போய் நீ இவ்வளவு சீப்பா நினைச்சிட்டிய ஜீவா? என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. அத கூட நீ புரிஞ்சுக்காம என்னை இப்படி பேசிட்டியே. நான் எப்படி ஜீவா உன்னை ஏமாத்துவேன்னு உனக்கு தோணுச்சு? அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? ஐ மிஸ் யூ ஜீவா. என்ன புரிஞ்சுக்கோ ஜீவா, ப்ளீஸ். என்கிட்ட பேசு. வித்யா, ஏன் வித்யா உட்காந்து அழுதுட்டு இருக்க? அழுதானா? இல்லையே, நான் நல்லா தானே உட்காந்துருக்கேன். போதும் வித்யா, நான் பார்த்தேன் நீ அழுதுகிட்டு தான் இருந்த. ராதா, மாமா உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுன்னு கேட்டப்பவே நீ அத்தைக்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சரி விடு, ஏன் அழுதுகிட்டே இருக்க? எனக்கு அந்த சூர்யாவை சுத்தமா பிடிக்கவே இல்லை ராதா. அந்த குருவி கொடுத்தாலே யாருக்கு தான் பிடிக்குது? எனக்கும் தான் பிடிக்கல. இப்பவும் ஒன்றும் ஆகலை வித்யா. நீ இப்பவே போய் அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. என்னதான் அம்மா கிட்டயா? ஆஹா, எனக்கு பயமா இருக்கு ராதா. அப்ப ஜீவாவை மறந்துரு ராதா. ஜீவாவெல்லாம் என்னால மறக்க முடியாது ராதா. என்கிட்ட மட்டும் நல்லா பேசு. அத்தைக்கிட்ட பேசும்போது கோட்டை விட்டுரு. இந்த கல்யாணத்தை நிப்பட்ட வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லு, இல்லைன்னா பேசாம போடி. ஒரு வழி இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. அது ஒன்றும் இல்லை வித்யா, பேசாம நீயும் மாமா மாதிரி கல்யாணம் பண்ணிரு. ஏண்டி, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுன்னு சொன்னா என்னை வீட்டை விட்டது மொத்தமா துரத்துறதுக்கு ஒரு ஐடியா சொல்ற. என்னடி சொல்ற? மாமாவெல்லாம் ஏத்துக்கிட்டாங்கல்ல அத்தை, இது ஒர்க் அவுட் ஆகும்டி. ஏம்மா, பேசாம போயிரு, இல்ல எனக்கு இருக்க கோவத்துக்கு ஒண்ண. ஏண்டி, உனக்கு நல்லதுக்கு சொன்னா நீ என்னவே அடிக்கிறியா? போடி. எதுடி நல்லது? இதுவா நல்லது? ரகுவ மாதிரி நான் பண்ணேன், அம்மா என்னை அடிச்சு அப்படியே துரத்தி விட்டுருவா. இதுல உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமோ? அட ஆமல, இதை நான் யோசிக்கவே இல்லை. சாரி வித்யா. சாரி. பேசாம போடி மஞ்ச மண்டை. இவளுக்கு போய் ஐடியா சொன்ன மாதிரி என்னைய சொல்லணும். சாரி டி ராதா, ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுடி. இதை போய் அந்த குருவி மண்டை கரை வருவியா, அவங்கிட்டே கேளு போ. ராதா, ஏண்டி ராதா? பேசாம போடி. இப்ப என்ன பண்ணலாம்? ஜீவா கிட்ட வேணா சொல்லலாமா? என்கிட்ட
என்கிட்ட தான் ஜீவா பேச மாட்டேங்கிறானே. அது என்னங்கப்பா, நானும் அரை மணி நேரமா அந்த ரோட்டை கிராஸ் பண்ண நின்றுக்கிட்டே இருக்கேன். இந்த வண்டிக்காரங்க நிக்க கூட மாட்டேங்கிறாங்க. அட கடவுளே, என் ஐஸு நல்லா வந்து மாட்டிக்கிட்டடி. இப்போ எப்படி இந்த ரோட்டை கிராஸ் பண்றது? என்ன இது ஐஸ் மாதிரி இருக்கு? பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் தான். அட பாவி, இப்படி யாரா சத்தமே இல்லாம பின்னாடி டச் பண்ணுவ? ஹார்ட்டே ஒரு செகண்ட் பிரேக் ஆயிடுச்சு. ஓ ஐ வெரி சாரி ஐஸ். ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை இவன் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கானோ? என்னங்க அங்க திரும்பிட்டீங்க? நான் நிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி இங்க? நானா அப்படியே சும்மா இங்கிட்டு கடைக்கு வந்தேங்க. அப்படியே உங்களை பார்த்தேன், அதனாலதான் பேசலான்னு வந்தேன். ஓ, அப்ப நான் எங்க நின்றாலும் வந்துருவீங்களோ? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீ தானப்பா சொன்ன. இவ நம்மள வரணும்னு சொல்றாளா வரக்கூடாதுன்னு சொல்றாளா? சரி சரி, அப்படியே கொஞ்சம் என்ன இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி விடுங்க. என்ன நானா? நீ இல்ல, உனக்கு தெரிஞ்சவங்கள வேணா கூட்டிட்டு வாயே. வாய் ரொம்ப தான். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, கிராஸ் பண்ணி விடுறேன்னு சொன்னேன். வாங்க. என்ன கையை பிடிச்சிட்டா? வாங்க ஐசையா, அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. என்னாச்சு ஐசு? சரண், என்னோட கையை விடுங்க. ஐ எம் வெரி சாரி ஐசு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல சரண். அவசரப்பட்டு கையை விட சொல்லிட்டோமோ? ஓகே ஐசு, பாய். இவகிட்ட நம்ம சொல்லிடலாமா? என்னாச்சு? அது வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னு சொல்லுங்க சரண். ஒருவேளை அன்னைக்கு மாதிரி அடிப்பாளோ? வேண்டாம் வேண்டாம், இப்போ சொல்ல வேண்டாம். என்னன்னு சொல்லுங்க சரண். அது ஒன்றும் இல்லை ஐசு, சும்மா தான் கூப்பிட்டேன், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. என்ன சொல்ல வந்திருப்பான்? ஐஸ் வேற எங்க போய் தொலைஞ்சாலும் வீட்டுல ஒரு வேலை கூட பாக்குறதே இல்ல. வரட்டும், இன்னைக்கு அவ கையை காலையை முறிச்சு போடுறேன். கல்யாண வயசு வந்துருச்சு, இன்னமும் விளையாட்டுத்தனமாவே சுத்திக்கிட்டு திரியறான். போச்சு, இன்னைக்கு அம்மாட்ட மாட்டணும் செத்தான். இன்னைக்கு அவன் மட்டும் வரட்டும், காலை உடைக்கிறேன். போமா வேணாமா? ஏ ஐசு, என்னம்மா? காதுமா, மூட்டு நேரம் எங்கடி போய் சுத்திட்டு வர? வலிக்குதுமா. எங்க போனேன்னு கேட்டேன். ஏம்மா ஏமா இப்படி சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்க? நான் எங்கேயுமே போகலம்மா, இங்கதான் வீட்டு பின்னாடி தான் இருந்தேன். நான் வந்து பார்த்தேன், நீ இல்லையே. உனக்கு கண்ணு சரியா தெரிஞ்சிருக்காதுமா, நான் பின்னாடிதான் இருந்தேன். சரி சரி, இந்த காயவாது வெட்டு. கையெல்லாம் வலிக்குதுமா. என் செல்ல அம்மால, ப்ளீஸ்மா நீயே கட் பண்ணிக்கோமா. நான் வேணா நாளை கட் பண்ணி தரேன். ஒரு வேலை கூட பார்க்க மாட்டேங்கிறான். எங்க ஆளை காணோம், இங்கதானே நின்னா? ஏமாத்திட்டு ஓடியே போயிட்டா பாரு. ரொம்ப பெண்டிங் இருக்கு, அதை வேற பார்க்கணும். இந்த ஐஸ்வர்யாவை பத்தி நினைச்சுக்கிட்டே இருந்ததுனால ஒர்க்கு வேற பார்க்காம விட்டுட்டோம். என்னால கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல. இந்த ஐஸ்வர்யா நினைப்பாவே இருக்கு. அவகிட்ட லவ்வையும் சொல்ல முடியல. என்ன பண்ணலாம்? அவ என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிடலாமா? ஐ லவ் யூ ஐஸ்வர்யா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? இதே மாதிரியே போய் ப்ரப்போஸ் பண்ணிடலாமா? என்ன சொல்ல போறான்னு தெரியல, பாப்போம். இந்த ஐஸ்வர்யா அண்ணாவை என்ன பண்ணிட்டு இருப்பா? என்ன பண்ணிட்டு இருக்க போறா? லூஸ் மாதிரி பாடிக்கிட்டு இருப்பா.